ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எல்லாம் வல்ல ஈசன் கைலாத்தில் இருக்கும் பொழுது எல்லா பூதங்களும் நமச்சிவாயா நமச்சிவாயா சொல்லிட்டு இருக்காங்களாம். அந்த நேரத்தில் ஒரு எருமை மாடு பயங்கர கோவமாக போய் சிவபெருமான் கிட்ட போகுது. எந்த மாடு? எருமை மாடு பயங்கர கோவத்தோட சிவபெருமானை போய் நோக்கி போகுது. சிவபெருமானுக்கு தெரியும் இல்லையா, சாமிக்கு தெரியாததா இருக்கா என்ன? அப்போ அந்த எருமை மாடு கோவமாக வரதை பார்த்துட்டு சிவன் மனசால் சிரிச்சுக்கிட்டு, எருமை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இவ்வளோ எருமையே இவ்வளோ கோவத்தோடு வரீங்க, என்ன விஷயம்? சிவபெருமானே உன்னுடைய படைப்பு சரியே இல்லை, நீ ஏன் எங்களை இவ்வளோ வருத்தப்பட வச்சு படுக்க வச்சிருக்க அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சண்டை போடுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சிவபெருமானே, ஐயனே, நானும் மாடு இனம் பசுவும் மாடு இனம், நானும் மாடு இனம் பசுவும் மாடு இனம். ஆனால் இந்த மனுஷங்க இருக்காங்க பாருங்க, இந்த பசுவுக்கு கொடுக்குற மரியாதையை எங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. எப்படி தர்மம் சொல்லுங்க? நானும் வெள்ளை கலர் தான் பால் கறந்து கொடுக்குறேன், அந்த பசுவும் வெள்ளை கலர் தான் பால் கறந்து கொடுக்குது. ஏன் இந்த மனிதன் இந்த பசுவை மட்டும் இன்னைக்கு கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொன்னால் பசுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பூஜை செஞ்சு அதுக்கு மாலை போட்டு உள்ளே கூட்டு போயிட்டு வெளியே கூட்டு வருவாங்க. ஆனால் எங்களை ஒரே ஒரு மனித இனம் கூட கிரகப்பிரவேசத்துக்கு உள்ளே கூட்டு போயிட்டு கூட்டு வருதுலையே, இது எப்படி தர்மம்? அதுவும் மாடு, நானும் மாடு, ஏன் அப்படின்னு செம்மையாக கோபம் கேட்குது. பக்கத்தில் இருக்க எல்லா பூதகனுக்கும் ஒரு ஆச்சரியம்னு, தர்மம் தானே, ரெண்டும் மாடு தான், ஏன் இந்த உடைய பசு மரியாதை இவ்வளோ கொடுக்குறாங்க, ஏன் எருமைக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு சந்தேகம் பிறக்குது. ஆனாலும் சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியா அதங்க அப்படியோ? அப்புறம் கேட்குது, அந்த பசுக்கு பூஜை செய்கிறாங்களே வெள்ளிக்கிழமை தோறும், கோமாதான் தலையாடுறாங்களே, நெத்தியில் அழகாக குங்குமம் வைக்கிறாங்களே, அது தொட்டு கும்பிடுறாங்களே, ஒரே ஒரு மனித இனமாவது எங்களை தொட்டு கும்பிட்டுதான் சர்த்தம் இருக்குதா? இல்லையே. எப்படி தர்மமாகும் இது? அப்போ உன்னுடைய படைப்பில் ஓரவஞ்சனை இருக்கு அப்படின்னு கோவமாக கேட்குது. சிவபெருமான் சொன்னாங்க, இப்போ என்ன உனக்கு வேணும்? எனக்கு பசு எப்படி மதிக்கிறாங்களோ என்னையும் அதே மாதிரி மதிக்கணும், எனக்கும் கிரகப்பிரவேசத்துக்கு உள்ள கூப்பிட்டு போகணும், எனக்கும் வெள்ளிக்கிழமை தோணும் பொட்டு வச்சு கும்பிடணும். சரி, கண்டிப்பாக நான் செய்கிறேன். சாமி கேட்டால் தராமல் இருப்பாரா அண்ணா? எந்த வீட்லையாவது குழந்தை பசிக்குதுன்னா அம்மா தராமல் இருப்பாங்களா என்ன? சிவபெருமான் சொன்னார், ஓகே, எல்லாமே நான் செஞ்சிடுறேன் உங்களுக்கு. இனிமேல் பசுக்கு என்னென்னலாம் மரியாதை கொடுக்குறாங்களோ அத்தனை மரியாதையும் உங்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஐயனே, என்ன கண்டிஷன் சொல்லுங்க அப்படின்னோடனே சிவபெருமான் சொல்கிறாரு, நீ சேத்துல உருள்றல்ல, சேத்துல எல்லாம் உருண்டு சுகமாக இருக்கிறல்ல, அந்த சேத்தை உருறதை விடு, மனிதர்கள் உன்னை மதிப்பாங்க அப்படின்ச்சு எருமை. அதுக்கு அந்த சிற்றின்பத்தை விட முடியல. அந்த சேத்துல உருறதுல அவ்வளோ சுகங்கள் அந்த எருமைக்கு, அந்த சேத்துல உருறது அவ்வளோ சுகம். அதனால் என்ன பண்ணுச்சு, ஐயனே எனக்கு எந்த வரம் வேணாம், நான் கிளம்புறேன்னு கிளம்பிருச்சு. அப்போ தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, இந்த எருமைக்கு சிற்றின்பத்தில் தான் இருக்கு, நல்ல விஷயத்தில் சந்தோஷம் இல்லை, அதனால தான் மனிதர்கள் இதை மதிக்கிறது இல்லை அப்படின்னு எல்லா பூதங்களும் தெரிஞ்சுக்கிச்சான். இது போல் தான் நிறையா பிள்ளைகள் இருக்காங்க, ஆனால் நம்ம ஸ்கூலில் கம்மி. சின்ன சின்ன அல்பமான விஷயத்துக்கு பொய் பேசுறத, திருடுறத, தப்பான வார்த்தைகள் பேசுறது, அம்மா அப்பா எதிர்த்து பேசுறது தான் ஆண்மைன்னு நினைக்கிறது, அம்மா அப்பாவுக்கு எதுவும் தெரியாது சொல்லிட்டு நமக்கு எல்லாம் தெரியும்னு சிரிக்கிறது. ஒரு முறை உங்கள் கண்ணாடியை பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் பரதநாட்டியம் ஆட தெரியுமா? எல்லாருக்கும் சங்கீதம் பாட தெரியுமா? எல்லாருக்கும் எலக்ட்ரிக்கல் வேலை தெரியுமா? எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரியுமா? கம்ப்யூட்டரை எல்லாருக்கும் ரிப்பேர் பண்ண தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் நீ ஈக்குவல் டு 0ன்னு வரும். எருமைகள் மாதிரி அல்பத்துக்கு ஆசைப்படாதீங்க. விஷத்தை சாப்பிட்டாலுமே கூட பாலில் விஷம் கலக்காமல் கொடுக்கறது தான் பசுவுடைய வேலை. அந்த மாதிரி
யார் கெட்டவங்களா இருந்தாலுமே நீங்கள் நல்லவங்களா இருங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒழுக்கமாக இருங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றியாக இருங்க. அப்பா அம்மா விட தெய்வம் யாரும் இல்லை. தாயை சேர்ந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயினும் உலகில் பெருமில்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை அப்படின்னு மனசில் பஞ்சிக்கிட்டு இன்றைக்கி எல்லாரும் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? அப்பா அம்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லணும். அதில் ஒரு அன்பு இருக்கணும். கடமையாக போய் கட்டி பிடிக்கக்கூடாது. அப்படியே நக்கலாக இருக்கக்கூடாது. நான் என்ன பெரிய சொல்லணும் யாரும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கெட்டவங்களாம் இருக்காதீங்க, நல்லவங்களாம் வாழ கற்றுங்க. கண்டிப்பாக முருகர் உங்க கூட இருப்பாங்க. பப்பா சொன்ன இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் எருமை மாடி சிற்றின்பத்துக்கு அலையக்கூடாது. நல்ல மரியாதையான வாழ்க்கை வாழணுன்னா ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். அந்த ஒழுக்கத்துக்கு முதல் படி அப்பா அம்மாவோட தெய்வங்களாக நினைக்கணும். பப்பா சொன்ன எல்லா நல்ல விஷயம் புரிஞ்சுதா? தேங்க்யூ ஸோ மச். மே லார்ட் முருகா bless you. Bye from your lovable papa. I am not only your papa, I am your mom and I am your close friend. Thank you.